பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். உழுவின் முறித்தல்கள். 8 காரியங்கள் உழுவை முறித்துவிடும். ஒன்று என்ன அப்படின்னு சொன்னால், மலம் ஜலம் கழிப்பது அல்லது இரு துவாரங்களிலிருந்து ஏதேனும் வெளிப்படுவது. இரண்டாவது, பின் துவாரத்திலிருந்து காற்று வெளிப்படுவது. மூன்றாவது, உடலில் இருந்து இரத்தம் அல்லது சீல் வடிந்து ஓடுவது. நான்காவது, வாய் நிரம்ப வாந்தி எடுப்பது. ஐந்தாவது, படுத்து அல்லது சாய்ந்து தூங்குவது. ஆறாவது, நோய் அல்லது வேறு ஏதேனும் காரணமாக உணர்வின்றி இருப்பது. ஏழாவது, பைத்தியம் பிடிப்பது. 8, தொழுகையில் வெடி சிரிப்பு சிரிப்பது. இப்போ இதெல்லாம் என்ன செஞ்சிடும் அப்படின்னு சொன்னால், உழு செஞ்சிருக்க நிலையில் உழு முறிஞ்சிடும். அப்போ இதில் விளக்கமாக பார்க்கும் பொழுது, உழுவோடு ஒரு மனிதன் இருக்கும் பொழுது சிறுநீர் கழிப்பதாலோ அல்லது மலம் கழிப்பதாலோ அவனுடைய உழு முறிஞ்சிடும். திருப்பி மறுபடியும் அவன் என்ன செய்யணும்? உழு செய்யணும். அப்போ இரு துவாரங்களில், முன்பின் துவாரங்கள்லேருந்து ஏதேனும் வெளியேறும் பொழுது உழு முறிக்கப்படுது. இரண்டாவது, பின் துவாரத்திலிருந்து மற்றும் காற்று வெளிப்படுவது. அப்போ இது நிறைய சட்டங்கள் இருக்குது. சில பேருக்கு உடல் ரீதியாக எப்பொழுதுமே காற்று வெளியேறி கொண்டே இருக்கக்கூடியவர்களுக்கு சில நோயாளி அப்படிங்கிற சட்டங்கள் இருக்குது. நார்மலாக இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு பின்துவாரத்திலேருந்து காற்று வெளிப்பட்டுருச்சுன்னா உழு முறிஞ்சிரும். அது தொழுகையினுடைய நிலையில் இருந்தாலும், மற்ற அமல்கள் ஓதிக்கிட்டு இருக்கோம், குரான் ஷரீஃப் ஓதிக்கிட்டு இருக்கோம், அல்லது ஏதேனும் ஒரு அமலில் இருந்தாலும் மறுபடியும் போய் என்ன செஞ்சிடணும்? உழு செஞ்சுட்டு அந்த அமல்களை தொடரணும். உடலில் இருந்து இரத்தமோ அல்லது சீலோ அந்த இடத்தை விட்டு, ஒரு இடத்துல காயம்பட்ட இடத்துல இரத்தமோ அல்லது சீலோ இருக்குது அப்படின்னு சொன்னால், அந்த இடத்தை விட்டு அது என்ன செய்யப்படுதுன்னா வடிஞ்சு ஓடுது. அப்படிங்கும் பொழுது உழு முறிஞ்சிடும். நான்காவது, வாய் நிறைய வாந்தி. சாதாரணமாக செரிமானம் ஆகாமல் இருக்கிறது சில விஷயங்கள். இன்னொன்று, வாய் நிறைய வாந்தி எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் உழு முறிஞ்சிடும். இப்போ நம்ம உழுவோடு இருக்கும் பொழுது படுத்திருக்கோம், அல்லது ஏதாச்சும் ஒரு வஸ்துவில் அப்படியே செவத்துலையோ அல்லது சேர்லையோ சோஃபா ஏதோ ஒன்றில் சாஞ்சபடி இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால், அப்படியே தூங்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் உழு முறிஞ்சிடும். அடுத்து அந்த தூங்குனது இல்லை நான் உழுவோட நிலையிலே தான் இருந்தேன் அப்படின்னு சொன்னால், தூங்கி அந்த நிமிடங்கள் மற்ற உழு முறிஞ்சிச்சா முறியலையா அப்படிங்கிறத அறியாதவர்களாக நம்ம இருக்கிற காரணத்தினால உழு முறிஞ்சிருது. ஆறாவது, நோய் அல்லது ஏதாச்சும் ஒரு காரணமாக உணர்வு இல்லாமலே இருப்பது. ஏதோ ஒரு டேப்லெட் சாப்பிட்ருக்கோம் அல்லது ஏதாச்சும் ஒரு மயக்கம் ஏதோ ஒன்றுனால அந்த நேரத்தில் உணர்வு இல்லாமல் இருந்தோம் அப்படின்னு சொன்னாலும் உழு முறிஞ்சிரும். பைத்தியம் பிடிச்சிருப்பவர்களுக்கு உழு முறிஞ்சிரும். தொழுகையில் தொழுதுகிட்டு இருக்கும் பொழுது ஏதாச்சும் வெளியில் நடக்கக்கூடியது அல்லது ஏற்கனவே நடந்தது அல்லது சிரித்ததோடையே போய் தொழுக போகிறது, இந்த சூழல்களில் சத்தமாக வெடி சிரிப்பு சிரிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் உழு முறிஞ்சிரும். அந்த தொழுகையும் முறிக்கப்பட்டுரும். திருப்பி தொழுகணும்.